வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிவகுமார் வீட்டில் சாப்பிடுவதே கிடையாது, ஜோதிகா குடும்பத்தில் நடப்பது இதுதான், பிரபலம் சொல்வது என்ன, வெளியான பரபரப்பு பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவின் நட்சத்திர ஜோடிகள் வலம் வருவாங்க சூர்யா ஜோதிகா தான். இருவருமே பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் காதலிக்க துவங்கி அதன் பின்பு திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தை என செட்டில் ஆகிவிட்டாங்க. ஜோதிகா மீண்டும் நடிக்க வந்ததில் இருந்து தொடர்ந்து அவர் குறித்து சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கும் நிலையில் அவர் ஃபிலிம்பேர் விருதுக்கு கவர்ச்சி ஆடையில் வந்தது பெரும் சர்ச்சையாகி உள்ளது. இது குறித்து தமிழா பாண்டியன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட சூர்யா ஜோதிகா தம்பதிகள் தேவ்தியா என ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. சமீப காலமாக ஜோதிகா குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. ஹிந்தி படங்களில் நடித்து வராங்க. மாதவனுடன் அனைத்து ஷைத்தான் என்ற ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் என அடுத்தடுத்து படத்தில் நடித்து வராங்க. அண்மையில் நடிகை ஜோதிகா அவங்க ஃபிலிம்பேர் விருது விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த விழாவில் கருப்பு நிற ப்ளோசர் போட்டு கொண்டு இருக்கும் உள்ளாடை அப்பட்டமாக காட்டி புகைப்படத்திற்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த புகைப்படங்கள் பார்த்து மோசமாக விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் தமிழா பாண்டியன் இது குறித்து பேசியிருக்கிறார். அதில் சிவகுமாருக்கு சினிமா பற்றி நன்றாக தெரியும் என்பதால் அவர் சூர்யா ஜோதிகா காதலிக்கிறார் என்று சொன்னதுமே அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சூர்யா அடம்பிடித்து திருமணம் செய்து கொண்டார். வேறு வழியே இல்லாமல் சிவகுமார் திருமணம் செய்து கொண்டார். இதே தவிர இரண்டாவது மகன் செய்துவிடப் போகிறான் என்ற பயத்தில் கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் ஒரு பொண்ணை பார்ப்பதும் திருமணம் செய்து வைத்து விட்டார். கோடியாக சம்பளம் வாங்கி ஒரு நடிகை தனது குடும்பத்தினருக்காக இத்தனை ஆண்டுகள் சேர்ந்திருந்து பெரிய விஷயம்தான். அது சிவகுமாருக்கு பெருமை, ஜோதிகாவும் பெருமை, சூர்யாவுக்கும் பெருமை. ஆனால் இப்போது குழந்தை வளர்ந்து விட்டாங்க. அதனால் இனிமேல் மாமியாரின் கட்டுப்பாட்டில் இருக்க விருப்பமில்லாமல் குழந்தைகளின் படிப்பை காரணமாக காட்டி குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டாங்க நடிகை ஜோதிகா அவங்க. ஜோதிகா நடிக்கப் போகிறார் என்று சொன்னதுமே பிரச்சனை வந்து சிவகுமார் வீட்டில் சாப்பிடாம வெளியில் சாப்பிட்டதாக தகவல் வந்தது. அப்படியென்றால் பிரச்சனை இருக்கும் என்றுதான் அர்த்தம். இப்போது ஜோதிகா மும்பை வாழ்க்கை அடிமையாக்கி விட்டாங்க. அதுதான் அவரின் உடையில் தெரிகிறது. நீண்ட நாட்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த மும்பை வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க என்று அந்த பேட்டியில் தமிழா பாண்டியன் பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகை ஜோதிகா அவங்க எடுத்துக்கொண்ட புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.